இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இந்த வீடியோல பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னா என்ன, ஒர்க்கிங், நீட், அட்வான்டேஜ், அப்ளிகேஷன் பத்தி நாம டே டு டே லைஃப்ல பார்க்குற ஒரு காம்பனன்ட் கூட கம்பேர் பண்ணி தான் பார்க்க போறோம். வாங்க அது என்ன காம்பனன்ட், அதை எப்படி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கூட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். What is bridge rectifier? Bridge rectifier ஒரு type of full wave rectifier circuit. இது alternating current AC direct current DC 4 diode arranged in a bridge configuration வச்சு convert பண்ணுது. So bridge rectifier 4-way street ஞாபகம் வச்சுக்கோங்க. இது maximum efficiencyல traffic ரெண்டு பக்கமும் போக allow பண்ணுது. How does a bridge rectifier work? Positive off cycle ரெண்டு diode contact பண்ணி அது current லோடுக்கு flow ஆக allow பண்ணுது. Same as negative off cycleலையும் remaining ரெண்டு diode contact பண்ணி current same old directionலயே போக allow பண்ணும். So diode traffic light imagine பண்ணிக்கோங்க. இது flow of current control பண்ணுது. இந்த traffic light ரெண்டு off cycleலையும் ரெண்டு traffic lightம் green glow பண்ணி current ஒரே directionல மட்டும் flow ஆக allow பண்ணுது. Hi guys, welcome to 200 Days Electrical Adventure webinar. இந்த வெபினார்ல 200 டேஸும் 200 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட் பத்தி நாம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு காம்பனன்ட் கூட கம்பேர் பண்ணி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வெபினார்ல ஒரு காம்படிஷனும் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி 4400 rupees பிரைஸ் பண்ணியும் வின் பண்ணிக்கலாம். இந்த காம்படிஷன் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி இந்த 200 டேஸ் எலக்ட்ரிக்கல் காம்படிஷன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம இப்ப பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போனஸ் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்மூத்திங் அவுட் யுவர் டிசி பவர் சப்ளை. ரெக்டிஃபையர் டிசி அவுட்புட்ல பிரசன்ட் ஆகி இருக்கிற அமௌண்ட் ஆஃப் ஏசி ரிப்பிள தான் ரிப்பிள் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா லோயர் ரிப்பிள் ஃபேக்டர்ல ஸ்மூத்தர் டிசி அவுட்புட்டை இண்டிகேட் பண்ணுது. இது சென்சிட்டிவ் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ல ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. கெப்பாசிட்டர் வேல்யூ, லோட் கரண்ட், இன்புட் ஏசி ஃப்ரீக்வன்சி எல்லாம் ரிஃபில் ஃபேக்டரை அஃபெக்ட் பண்ணுது. இதை ரிடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். செகண்ட் இன்புட் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும். தேர்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டரை சர்க்கியூட்ல யூஸ் பண்ணணும். இந்த 3 ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி அட்ரஸ் பண்றதுனால லோயர் ரிப்பிள் ஹை குவாலிட்டி டிசி அவுட்புட் இருக்கிற எஃபெக்டிவ் டயோட் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டை உங்களால டிசைன் பண்ண முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஏன் இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் பத்தி 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நாமளே சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எலக்ட்ரீஷியனையோ ஆர் எலக்ட்ரிக்கல் தெரிஞ்ச பர்சனையோ எதிர்பார்க்க தேவையில்லை. இதனால நமக்கு டைம் அண்ட் மணி ரெண்டுமே சேவ் ஆகும். செகண்ட் ஒன் கிரியேட்டிவிட்டி. நம்ம பேசிக் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதால கிரியேட்டிவா ஒரு நியூ காம்பனன்ட் கூட பில்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதால நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் ஃபீல்ட்ல கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், எந்த இன்டர்வியூ போனாலும் ஃபர்ஸ்ட் பேசிக் எலக்ட்ரிக்கல்ல இருந்தா கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நம்ம பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபோர்த் ஒன் லைஃப் லாங் லேர்னிங். எலக்ட்ரானிக்ஸ் மேல இருக்கிற ஆர்வத்தை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாம லைஃப் லாங்கா நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல வர நியூ டிவைஸ் பத்தி கூட தெரிஞ்சுக்கலாம். இப்ப பார்த்த இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். இதனாலதான் இந்த 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரை கண்டக்ட் பண்ணி இருக்கேன். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Why do we need bridge rectifiers? DC power requirement இருக்கிற power electronic devicesல bridge rectifier ஒரு essential component. Like smartphones and laptops, television and computer, home appliances, industrial equipment மாதிரி devicesல bridge rectifier யூஸ் ஆகுது. So bridge rectifier DC power wide range of deviceக்கு provide பண்றதால இத work causes of electronics worldன்னு சொல்லலாம். நீங்க தொடர்ந்து இந்த 200 டேஸ் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ டெய்லியும் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் பற்றின நாலேஜை கெயின் பண்றது மட்டும் இல்லாம ப்ரைஸ் பண்ணியும் வின் பண்ணிக்கலாம். வாங்க டுடே வீடியோக்குள்ள போகலாம். அட்வான்டேஜ் ஆஃப் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரை விட பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. லைக் ஹையர் அவுட்புட் வோல்டேஜ், ஸ்மூத்தர் அவுட்புட், எஃபிஷியன்ட் பவர் யூட்டிலைசேஷன் மாதிரி. ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ங்கிறது ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் மாதிரி தான் மோர் பவர் அண்ட் எஃபிஷியன்சியை டெலிவர் பண்ணும். அப்ளிகேஷன் ஆஃப் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். பவர் சப்ளைஸ் ஃபார் எலக்ட்ரானிக் டிவைசஸ், பேட்டரி சார்ஜஸ், சோலார் பவர் சிஸ்டம், ஆடியோ ஆம்பிளிஃபையர் மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ல பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் ஆகுது.
நீங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி 200 டேஸ் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னைக்கு 200 days of electrical adventure webinarக்கான question. How do the diodes in bridge rectifier work together to ensure unidirectional current flow similar to the team of traffic controller? அதாவது traffic controller மாதிரி bridge rectifierல இருக்கிற டயோட்லாம் சேர்ந்து unidirectional current flow-வை எப்படி ensure பண்ணுது? Option A, they work independently. Option B, they work in pairs. Option C, they work in sequence. Option D, they work simultaneously. Question-ஐ இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன். How do the diode in bridge rectifier work together to ensure unidirectional current flow similar to the team of traffic controller? Option A, they work independently. Option B, they work in pairs. Option C, they work in sequence. Option D, they work simultaneously. இந்த கொஸ்டினுக்கான உங்களோட ஆன்சரை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஃபார்மேட்ல கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி இந்த 200 days of electrical adventure வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அவ்வளோதான் guys, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். bridge rectifier AC பவர் டு DC பவரை எஃபிஷியண்டா கன்வெர்ட் பண்றதுல க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ bridge rectifier பவர் ஹவுசஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளோட ஒரு நியூ டிவைஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.